ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து ஸ்டைல் வந்து என்னுடைய ஸ்டைல்லையும் வந்து செய்ய போகிறேன் பாவக்காய் இறால் புட்டு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு வேணும் சொல்லி. ஓகே, இப்போ வந்து பாவக்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து லைட்டான பழுத்ததாக இருந்துச்சு சொன்னால் பாவக்காயில் கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நான் இப்படி நீளமான துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு பூடு வந்து அப்படி ஒரு பஞ்ச் எடுத்து நீங்கள் ஒரு செட்டு அப்படி கட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் வந்து தேங்காய் பூவும் எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு வருது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கும் ஒரு கைப்பிடி அளவு. அதே மாதிரி நான் இன்றைக்கு வந்து சேர்க்க போகிறது வந்து இறால் வந்து சின்ன எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இறால் வந்து சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் கருவாடு கூட சேர்த்தும் செய்யலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரக பவுடர் வந்து 1/2 மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். 1 மேசக்கரண்டி வந்து மிளகாய்த்தூள், 1/4 மேசக்கரண்டி வந்து மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 1/2 மேசக்கரண்டி மிளகுத்தூள் வந்து ஃபைனலாக வந்து 1 மேசக்கரண்டி வந்து சேர்த்துட்டு லெமன் ஜூஸும் வந்து ஃபைனலாக சேர்த்தோம்னா ஓகே. இப்போ வந்து செய்முறைக்குள்ள போவோம். தேவையான அளவு இப்போ வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். அப்போ செய்முறைக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டு எண்ணெய் வந்து சேர்க்கிறேன். எண்ணெய் கொதிச்சுட்டு நான் அதில் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இனி நான் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாய் உள்ளியும் சேர்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வந்து கொஞ்ச நாள் சேர்க்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வருவேன். பார்த்தீங்கன்னா இது நல்ல வடிவாக வதங்கி கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதோட சேர்த்து நான் வந்து இப்போ இனி இறாலையும் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வெட்டி வச்சுக்கிற இறால் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதோட வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோடு பார்த்தீங்கன்னா இனி வந்து நான் உப்பு வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வதங்கிட்டுது. நான் இந்த டைமில் வந்து நான் எல்லா மசாலாக்களையும் வந்து சேர்க்கிறேன். இதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வருவோம். இதோடு சேர்த்து இப்போ நான் வந்து தேங்காய் பூ வந்து சேர்க்கிறேன். இதையும் நல்ல வடிவாக இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறேன். மிளகுத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபைனலாக இதை நிப்பாட்டிக்கில் வந்து நான் கொஞ்சம் வந்து தேசி புளி வந்து சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வதங்கி நல்ல வடிவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஒரு 2 ட்ராப் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் விட்டால் ஓகே. இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. இனி இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வந்து நான் பாவக்காய்க்குள்ள வச்சு எல்லாமே ஃபில் பண்ண போகிறேன். இந்த டைமில் உப்பு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஏன்னா எனக்கு உப்பு உரைப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இதை வந்து ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாவக்காய்க்குள்ளே வச்சு இப்போ ஸ்டஃபிங் வந்து செய்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நாங்கள் நீ பொரிச்சு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஸ்டைல் இறால் பாவக்காய் புட்டு வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்கள் இது வந்து கருவாடுடையும் செய்யலாம், பாவக்காயுடையும் வச்சு செய்யலாம். உண்மையாகவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து இப்போ இந்த பொரியலோட நீங்கள் பருப்பு
மற்றது ரசம் சேர்த்தும் ரைஸோட சூடாக சாப்பிட்டீங்கன்னா கூட நல்ல பெஸ்ட்டானதாக இருக்கும். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நீங்கள் கட் பண்ணிக்க பாவக்காய் உண்டு, அதாவது நீளம் வந்து 2 அங்குலம் இல்லைன்னா 3 அங்குலம் இருக்கக்கூடிய மையன்னு சொன்னால் அந்த ஸ்டஃபிங் வந்து வடிவாக உள்ளுக்குள்ள வரும். அதே நேரம் நீட்டாகவும் இருக்கும் பாக்கேக்கில். நான் இது வந்து சின்ன பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் அதை மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய வீடியோவை வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பார்த்துட்டு இருக்கிற எல்லா உறவுகளுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி முதலும் சரி இப்போயும் சரி என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்த எல்லா உறவுகளுக்குமே தேங்க்யூ ஸோ மச். இப்படியான பாரம்பரிய வீடியோக்களோடு நான் வந்து திரும்பவும் அடுத்த ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ வந்து செய்வேன். நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுங்க. அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சிக்கொண்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.